இந்தியாவின் முதல் குடல் மறுவாழ்வு மையத்தை தொடங்கும் ரேலா மருத்துவமனை. உறுப்பு மாற்று செயல்முறையையும் கடந்து சிகிச்சையின் எல்லைகளை விரிவாக்கும் செயல் திட்டம். தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் புகழ்பெற்ற பன்முக சிறப்பு பிரிவுகளுடன் இயங்கி வரும் முன்னணி மருத்துவமனையான ரேலா மருத்துவமனை குடல் சார்ந்த மறுவாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து ஆதரவிற்கான ஒரு மையத்தை தொடங்கியிருக்கிறது. அரிதான குடல்சார் செயலிழப்புகள் மற்றும் சிக்கலான இரைப்பை குடல் கோளாறுகளுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை சார்ந்த மற்றும் ஊட்டச்சத்து சிகிச்சைகளின் விரிவான தொகுப்பை இம்மையம் வழங்கும். இத்தகைய மருத்துவ மையம் இந்நாட்டின் தொடங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். அத்துடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட குடல் மாற்று சிகிச்சைகளுக்கு மருத்துவ ரீதியில் தகுதியில்லாத குறைமாத பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் மீது தனிப்பட்ட கூர்நோக்கத்துடன் இம்மையம் சேவைகளை வழங்கும். குடல்களில் பழுது நீக்கல், மறு உருவாக்கம் மற்றும் குறுகிய குடல்களின் விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு மிக அவசியமான ஒருங்கிணைக்கப்பட்ட சிகிச்சை பராமரிப்பை வழங்குவதற்கு நிபுணத்துவம் மிக்க அறுவை சிகிச்சையாளர்கள், இரைப்பை குடலியல் மருத்துவர்கள், உணவு முறை நிபுணர்கள் மற்றும் அனுபவம் மிக்க செவிலியர்கள் உட்பட பல்வேறு துறைகளை சேர்ந்த குழுவுடன் இம்மையம் செயல்படுகிறது. அடிவயிற்றின் பல்வேறு உறுப்பு மாற்று சிகிச்சை துறையின் இயக்குனர் புரொஃபசர் அனில் வைத்யா, மகளிர் மற்றும் குழந்தை நலத்துறையின் இயக்குனரும் முதுநிலை ஆலோசகருமான டாக்டர் நரேஷ் சண்முகம் மற்றும் குழந்தைகளுக்கான இரைப்பை குடலியல் துறையின் முதுநிலை நிபுணர் தலைமையில் இயங்கும் இக்குழுவில் இன்னும் 10 மருத்துவ நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர். ரேலா மருத்துவமனையின் தலைவர் புரொஃபசர் முகமது ரேலா இது தொடர்பாக கூறியதாவது: இன்னைக்கு ரேலா ஹாஸ்பிட்டலில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷன் யூனிட் ஆரம்பிக்கிறோம். இது மெயினாக சின்ன குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கிறோம். இந்த பர்பஸ் என்னென்னா, பல குழந்தைங்க பிறக்கும் போதே சிறுகுடல் இல்லாமையோ இல்லை சிறுகுடல் இருந்தாலும் அது வேலை செய்யாமையோ பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துருவாங்க. இவங்களை காப்பாற்றணுன்னா டிபிஎன் கொடுத்து, அதாவது வெயின் வழியாக ஆகாரம் கொடுத்து ஒரு அளவுக்கு ஒரு வயசு வந்தப்புறம் இந்த சிறுகுடல் அறுவை மாற்று சிகிச்சை பண்ணால் இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணி காப்பாற்றுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். இதுக்கு ஒரு தனி யூனிட் வேணும். அதுக்காக தான் டாக்டர் நரேஷ் சண்முகம், இவர் பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட், இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷனில். இவங்களுடைய பொறுப்பு என்னென்னா, இந்த குழந்தைங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க வழியில் இந்த பக்கம் இருக்கிறது டாக்டர் அனில் வைத்யா. இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், இன்டெஸ்டைனல் அண்ட் மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்தியாவிலேயே இவங்க தான் ஃபேமஸ் சர்ஜன். இவங்களும் நம்ம யூனிட்டோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீஹபிலிட்டேட் பண்ணி இந்த குழந்தைங்களை ஒரு 10 கிலோ வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பிறக்கும் போதே சமயத்தில் 1 கிலோ 1.5 கிலோ தான் பிறப்பாங்க. இவங்க 10 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க நார்மல் ஆகிடுவாங்க. சாப்பிட முடியாதுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சேர்ந்து பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் யூனிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியாவில் இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ரொம்ப ரேர். இது ஒரு புது வியாதி. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஒரு குழந்தை பார்த்தோம், 4 வயசு குழந்தை பண்ணி ரொம்ப நல்லாச்சு. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு 10 டிரான்ஸ்பிளான்ட் கூட இங்கே பண்ணுறது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் அவைலபிளாக இருக்க போது சிஎம் ஸ்கீம்லேயும் கேட்டு இதை பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இவங்களுக்கு தான் பண்ணுறது இல்லைன்னு இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் இதை இந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விட ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை விட இது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு. இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டு இப்போ பாசிபிள். இதில் ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ லிவரு கிட்னிலாம் நிறைய பேருக்கு தேவை. இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ப கம்மி. அதனால் ஆர்கன் அவைலபிலிட்டி கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜும் இருக்குது. இதையெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.